ஹேய் ப்ரோ, என்ன ப்ரோ டென்ஷன் ஆகிற போல? உன் தலைவன் அவன் திட்டான்னு சொல்லிட்டா நல்லா ஒரு விஷயம் சூத்த மூடிக்கிட்டு நல்லா காதல வாங்கிக்க. என்னன்னாக்க, உன் தலைவனும் உன்னுடைய தலைவன் விமர்சிக்கிற தலைவனும் பாத்தீங்கன்னா எதிரி கிடையாது. அரசியல்ல பல விமர்சனங்கள் உண்டு. என் தலைவன் ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பான், உன் தலைவன் ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பான். ரெண்டு பேத்துக்கு உள்ள விமர்சனங்கள் வேற, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. ஆனால் இருவரும் மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்களா என்பதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு உன் தலைவனுக்கு அவன் எதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் கீழே போய் அந்த தலைவன் போட்ட ஒரு பதிவுக்கு ஆபாசமான பதிவுகளை நீங்கள் பதிவிறக்கம் செய்தீங்கன்னாக்க அந்த தலைவனுடைய தொண்டன் உன்னை சும்மா விடுவானா? திரும்ப அவனும் சேர்ந்துக்கிட்டு நீ அந்த மௌனம் இந்த மௌனம்னு சொல்லி உன்னை இன்னும் என்ன பண்ணுவான், வன்முறைக்கு தூண்டுறதுக்கான தூண்டுதலை உருவாக்குவான். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நம்ம அவுட்டோர்ல வெளியில சுதந்திரமா சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப மட்டும்தான் இங்க சரியா இருக்கும். ஆனா 4 செவத்துக்குள்ள சிறையில அடைபட்டு கிடந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே இருந்த சுதந்திரம் என்னவென்று நம்மளுக்கு புரிய வரும். அதனால முடிந்த அளவிற்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, தவறு கிடையாது. ஐயா சரி ஐயா, நீங்க சொல்வது சரிதான், ஆனா இந்த விஷயத்த ஏன் இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை தெரிவிச்சாக்க அதற்கு தகுந்தாற் போல பதில் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்க பண்ற ஆபாச பதிவுகளுக்கு மாதிரி பல பேர் இங்க பண்ணுவாங்களா? நீ குத்துனாலும் ரத்தம் வரும், நான் குத்துனாலும் ரத்தம் வரும். அப்போ ரத்தம் ரெண்டு பேத்துக்கும் ஒண்ணுதான், ஒய் பிளட் சேம் பிளட். அதனால முடிந்த அளவிற்கு சரியான முறையில் ஆபாச பதிவுகள் இல்லாமல் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சீங்கன்னாக்கா அது எதுக்கும் பதில் சொல்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் நம்மள ஆபாச பதிவு போட்டா நம்மள ஆபாசமா திட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பேரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்க வேணா ஒரு மாற்றத்தை அது மாதிரி கொண்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். அதே போல இங்க வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு காட்டணுமே தவிர காட்டி ஜெயிக்க கூடாது. எதை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சரியான முறையில பயன்படுத்தி இந்த வருகின்ற 2026 தேர்தலில் நமக்கான தலைவர்கள் யார் என்று நம்ம யோசிச்சு பார்த்து வாக்களிக்கணும். இல்லனாக்க ஏற்கனவே அதரபாலத்துல தொங்கிட்டு இருக்கு, இன்னும் எங்கெங்க தொங்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. இன்னும் சொல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உங்க தலைவர்னு சொல்லியிருப்பாங்க, என்னுடைய தலைவர் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கான தலைவர்களை சரியான முறையில் 2026 தேர்தலில் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.